ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இனிய இதயங்களே, இதுவரை நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தின் குறிப்பேட்டு முதல் புத்தகத்தின் 10 அதிகாரம் நிறைவு செய்திருக்கின்றோம். முதல் 9 வரை ஒரு பகுதி, இந்த 10ஆம் அதிகாரம் மட்டும் ஒரு பகுதி. இனி இந்த புத்தகத்தின் 3ஆம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இந்த பகுதி தருகின்ற செய்திகள் என்னவாக இருக்கும்? மீண்டுமாக தலைமுறை பட்டியலா, அல்லது இறப்பின் செய்தியா, தாவீதின் அரியணை செய்தியா? தாவீதின் அரியணை என்றால் தாவீதின் அரியணை கடந்த பகுதியிலே நாம் எவ்வாறு வாசித்தோம், இந்த பகுதியில் இது எவ்வாறாக இருக்க போகின்றது என பல கேள்விகள் நம் மத்தியில் இருக்கலாம். நம்முடைய விவிலியம் என்ன சொல்கிறது, இந்த குறிப்பிட்ட புத்தகம் என்ன சொல்கிறது, இதன் விளக்கங்கள் என்ன என்பதையும் அதன் தெளிவுகள் நமக்கு வழங்க நம் தந்தை நம்மோடு இருக்கின்றார். எனவே நமக்கு எந்த பயமும் இல்லை. தந்தையிடம் வந்து கேட்டு அறிந்து கொள்வோம். தந்தை அவர்களே, எனக்கு நிறைய டவுட் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு சோர்ஸ் இப்போதைக்கு. அதனால இந்த அதிகாரத்திலிருந்து நிறைவு பகுதி வரை, இந்த நிறைவு பகுதி வரை தாவீதின் அரியணையை நோக்கிய ஒரு செயல்களாக இருக்கின்றது. கடந்த பகுதியிலே தாவீது செய்த தவறுகளையும் இவர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரா? ஏனென்றால் ஒருவருடைய தவறுகளை இவர் சுட்டி காட்டுவதில்லை, பெரிதாக ஆர்வம் காட்டுபவராக இல்லை. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே தன் சமூகத்தை கட்டி எழுப்ப என்ன வேண்டுமோ அதை தருகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். எனவே இவரின் குறிப்புகள் என்னவாக இருக்க போகின்றன, இனி ஒவ்வொரு நகர்வும் என்னவாக இருக்க போகின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. ஆமாம், இப்போ நல்ல அழகான ஒரு முன்னுரை சொன்னீங்க, அருமையான ஒரு முன்னுரை. இப்பொழுது வழக்கமாக டேவிடிக் சைக்கிள் என்று சொல்வார்கள். தாவீது பற்றிய செய்திகளை 3ஆக பிரிப்பார்கள். அக்சஷன் நரேட்டிவ், சக்சஷன் நரேட்டிவ் என்று சொல்லி 2ஆக பிரித்து இடை செருகல்கள் சிலவற்றையும் வைப்பார்கள். அக்சஷன் நரேட்டிவ் என்று சொல்லும்போது அரியணையை நோக்கி அவரது பயணம், அதேபோல அரியணைக்கு பிற்பாடு அவருக்கு வழித்தோன்றலின் நிலைப்பாடுகள் என்பது 2 வகையாக பிரிப்பார்கள். டுவர்ட்ஸ் த த்ரோன் அண்ட் டிசெண்டிங் ஃப்ரம் த த்ரோன் என்று சொல்லப்பட்ட நிலையிலே இந்த குறிப்பேட்டு புத்தகத்தில் 29 அதிகாரங்கள் இருக்கிறது. இப்பொழுது 11ஆம் அதிகாரம். சவுலுக்கு ஒரு அதிகாரம் அல்லது அது ஒரு அதிகாரத்திலும் பாதி அதிகாரத்தை கொடுத்த ஆசிரியர் தாவீதுக்கு 10-16 அதிகாரங்களை கொடுக்கிறார். 17 அதிகாரங்களை கொடுத்து தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே தான் டி வெரீஸ் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற குறிப்பேடுகளின் ஆசிரியர் FOTL, ஃபார்ம் ஆஃப் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ற ஒரு கமெண்ட்ரி சீரீஸில் புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்வார், பாருங்கள் இந்த குறிப்பேட்டாளர் தாவீதை எப்படி சித்தரிக்கிறார் என்று. ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவரின் தூதுவராக, ஆண்டவருடைய அரசராக, பாடற்குழு வல்லுநராக, திருவழிபாட்டை புதுமை புகுத்துவராக என்று தாவீதுடைய மறுபக்கத்தை அழகாய் படம் பிடித்து காட்டுவார். அந்த இணைச்சட்ட நூல் வரலாற்று நூலாசிரியர் தாவீதை படம் பிடிப்பதற்கும் இவர் தாவீதை படம் பிடிப்பதற்கும் காத தூர வித்தியாசம் இருக்கிறது. அங்கே வீரம், விவேகம், ஆட்சி, பொறுப்பு, திறமை, அறிவு, செல்வாக்கு, மென்மேலும் உயர்தல் என்று போய்கொண்டே இருக்கும். இங்கே ஆண்டவரின் தாழ்மை, ஆண்டவரின் ஆலயம், ஆண்டவரின் இசைக்குழு, ஆண்டவருடைய பாடகர் குழு, ஆண்டவருடைய ஆலய பொறுப்பாளர்கள், ஆலய பொறுப்புக்கு தேவையான பணியாளர்கள் இன்று இப்படி போய்கொண்டிருக்கும். தாவீது அந்த அதற்கு முன்பாக இந்த 11ஆம் அதிகாரம் தாவீதினுடைய வீரத்தை பற்றி சொல்கிறது. ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக அவருடைய வீரத்தை பற்றி சொல்கிறது. அந்த வீரத்திற்கு எது காரணம் என்பதையும் இந்த பகுதி அழகாய் சொல்கிறது. ஆகவே அதுதான் சொல்லுவாங்க, அந்த இப்ரேயர்கள் விவிலியத்தை வாசிக்கும் போது பாராஃப்ரைசிங் என்று சொல்வார்கள். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்க வருகிறேன் அப்படின்ற பாக்கியத்தை அவங்க எப்படி வாசிப்பானாக்க, நான் ஸ்டான்லி குமார் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருகின்ற சனிக்கிழமைக்கு அடுத்து வருகின்ற நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களை
நேரில் சந்திக்க வருகிறேன். பாராஃப்ரேஸ் பண்ணி போட்டு எழுதுவாங்க. பாராஃப்ரேஸ் பண்ண அது வந்து ஒரு அழகான ஒரு எபிரேய கமெண்ட்ரி வேன்னு சொல்வார்கள். எபிரேய முறையில் எழுதுகின்ற கமெண்ட்ரி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ரி தான் வந்து இன்றைய விரிவுரையாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்த ஒரு செயல்பாடு. ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது, அது வந்து டக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஞாபகம் வரும்போது நான் சொல்லுகிறேன். பாராஃப்ரேஸ் என்பது ஒரு டெக்னிக்கு. அதுக்கு ஒரு டேர்ம் வந்து சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை, அதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். இந்த இடத்துல தாவீதை வந்து சொல்லும்போது முதல் 3 வசனங்களில் தாவீதை ஆண்டவர் அரசராக இருக்க சொன்னார் என்று ஒரு வார்த்தை போடுகிறார். நாம் 1 சாமுவேலில் என்ன பார்ப்போம்? இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் செய் என்று சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் ஆணையிடுவார். சாமுவேலோ தாவீது வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்து உட்கார்ந்திருப்பார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எழுந்து இவனை அபிஷேகம் செய், இவன் தான் என்று சொல்ல சாமுவேல் கும்பில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அவர் தலைமையில் ஊற்றி அபிஷேகம் செய்ய அன்று முதல் ஆண்டவர் நாவி அவரோடு இருந்தது என்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். 1:16 சாமுவேல் அந்த காட்சி அழகாய் சுருக்கி சொல்கின்றார், ஆசிரியர் சுருக்கி சொல்கிறார். அதே போலவே சவுலிடம் போய் தாவீது சொல்வார், அரசே, இந்த கோலியாத்தை நான் கொன்று விடுவேன், என்னை அனுப்புங்கள். நீ பொடிப்பயலாய் இருக்கிறாய், உன்னை அனுப்பினால் என்ன ஆவது என்று தாவீது அங்கலாய்ப்பார். அரசே, நான் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்து செம்மறின் மீது விழும், செம்மறியை கவ்விக்கொண்டு போகும், நான் சும்மா இருக்க மாட்டேன். துரத்தி ஓடி சிங்கத்தின் மேல் குதித்து விழுந்து அதன் கழுத்தின் மீது அமர்ந்து வாயை கிழித்து அந்த செம்மறி குட்டியை நான் காப்பாற்றுவேன். அந்த சிங்கத்தின் வாயை கிழிப்பது போல இந்த கோலியத்தை கிழித்து விடுவேன். ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் ஆல்சோ எ பீஸ்ட், இவனும் ஒரு மிருகம் தானே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறானே என்று சொன்னார். அத்தனை காட்சியும் ஒரு 3 வசனத்தில் அடக்கிறாருங்க. பாருங்களேன், வாசிங்களேன். எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசராய் இருந்த போதும் நீர்தாம் இஸ்ரேலின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். இம்மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாய் இருப்பாய் என்று கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றனர். 2 வருஷத்தை வச்சுக்குவோம், ஒரு சங்கீதத்தை இதுக்குள்ள கொண்டு வருவோம், நம்ம அழகாக யோசித்து பார்ப்போம். அதாவது வந்து இஸ்ரேல் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து, பழைய ஏற்பாட்டில் தாவீது கிட்ட வராங்களா இல்லையான்னு தெரியாது, வரலாற்று நூல் ஆசிரியரில். ஆனால் அபிமெலேக் என்கின்ற ஒரு நீதி தலைவர் இருப்பார். அவரிடம் இவர்கள் எல்லாம் வருவார்கள். நீ என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறாய், நீ எங்களை வந்து ஆளுகை செய்வாயாக என்று கேட்பார். அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். பார்த்துட்டு அதில் 3 காரியங்களை சொல்கிறாங்க. நீ எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம், அப்போ நம்ம ரத்த பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். முதலாவது. 2வது, சவுலே அரசராக இருந்த போதும் நீர்தான் படைகளை தலைமை தாங்கி நடத்தினீர். அப்போ அவர் ஒப்புக்கு தான் அரசராக இருந்தார், ஆனால் நீங்கள் உண்மையில் நீங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க. அது வந்தது. அப்போ வந்து செயல்திறன் இருக்கிறது, செயல்திறன் இருக்கிறது. 2வது, என் மக்களாக இஸ்ராயலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாக இருப்பாய் என்று கடவுளாக ஆண்டவர் உம்மிடமே சொன்னாரே. கடவுளுடைய அனுகிரகம் அவரோடு இருக்கிறது. ஓகே, அவர் வந்து வலிமை மிக்கவராக இருக்கிறார். நான் சொல்கிற காரணத்தை பாருங்கள், அழகாக சொல்கிறாங்க. அதான் இதை சொல்கிற விதமாக நம்ம சொன்னோம்னாக்க, சுழல் உள்ளன் சொற்வுள்ளன் அஞ்சானவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிதுன்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறது அந்த அழகாக சொன்னோம்னாக்க கேட்குறவங்களும் அவ்வளோ அழகாக இறுதியாக புரிஞ்சுக்குவாங்க. நான் ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம், நகமும் சதையுமாக இருக்கிறோம், நம்மெல்லாம் ஒன்று. முதலாவது. 2வது, நீ பெரியாளியா, நீ தானே என் படையெல்லாம் நடத்தின. 2வது செயல்திறன். 3வது, கடவுளே வந்து மக்களை நீ ஆள்வன் நீ தான் சொன்னாரே, அப்படி எங்களுக்கு வந்து அரசனாயிரு என்று அவர் சொல்லும் விதத்தை பார்த்தால் பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்று நூல்கள் இருக்கின்ற நிறைய செய்திகளை ஆசிரியர் உள்ள தொகுத்து விடுகிறார். அதில் இன்னொன்று என்ன இருக்குனாக்க, தாவீது வந்து ஆடு மேய்ப்பவனாக இருந்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும். கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார், இஸ்ராயேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாக இருப்பாய் என்று உன் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார். இப்போ திருப்பாடல் 23 எடுங்களேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது அவர் என்னை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இப்போ தாவீதை வந்து ஆயனா சொல்கிறாங்க.
ஆனால் இந்த ஆயனுக்கு ஆயனாக இருக்கிறவர் ஆண்டவரே என் ஆயர். இந்த சங்கீதம் வந்து தாவீதின் புகழ்பா. ஆயனாக ஏற்படுத்திய தாவீதை இறைவனை பார்த்து நீரே என் ஆயன் என்று அவர் கூப்பிடுகிறார். அதில் வந்து எனக்கு ஏதும் குறையில்லை, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னான்னு தெரில, நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் எங்கள் ஒரு கிளாஸில் ஒரு பையனுக்கு வந்து நான் போட்டி வச்சேன். இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொன்னாக்க 100 ரூபாய் ப்ரைஸ் அப்படின்னேன். ஒருத்தர் ஜானுன்னு ஒருத்தர் இருந்தான், அருந்த வாழ். அவன் என்ன சொன்னான், நான் ப்ரைஸை வாங்குறேன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஃபாதர் அப்படின்னா. நீ ப்ரைஸை வாங்கி காமிடா, மொட்டை அடிக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் அடுத்த நாள் கிளாஸுக்கு போனாக்க 6ஆம் கிளாஸு. அவனாக்க ஃபாதர் எனக்கு தான் ஃபஸ்ட் சான்ஸ் அப்படின்னா. சரி வந்து சொல்கிறான் அப்படின்னா. மற்றவனு சொன்னாங்க, சரி அவனே சொல்லிட்டு ஃபார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா வாங்கிட்டோம், அவன் சொன்னா சொல்லிட்டோம் அப்படின்னா. நான் தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா டக்குன்னு மறந்துருச்சு. லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், நத்திங் ஐ ஷல் வாண்ட். அதான வார்த்தை வரணும். ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, நத்திங் ஷல் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி யோசிச்சுட்டு லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னா எல்லோரும் சிரித்தாங்க. இவருக்கு ரொம்ப பக்கமாக போயிடுச்சு. பொட்டை பிள்ளைங்களாம் வேறு இருக்குதா, அது பக்கம் அதிகம் வேறு. அப்போ தான் நான் நினச்சேன் நத்திங் ஷல் ஐ வாண்ட்டுன்னு ஆரம்பிக்கிறது நான் அப்படின்னு நான் எடுத்தேன். அப்போ அவன் சொன்னான், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா. முடிச்சு போச்சு. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா. நான் மனசில் சொல்லி பார்த்தேன் ஒரு தடவை, தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ். எவ்வளோ அழகான ஜெபம், எவ்வளோ வல்லமையான ஜெபம். சாமி எனக்கு இருந்தால் போதும், வேறு என்ன ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டேன். அவன் ஆனால் அது மாதிரி தான் இதுலேருந்து எனக்கு ஏதும் குறையில்லை. அது பாருங்களேன், பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். பசும்புல் வெளி மீது என்ன பண்ணுவாங்க, நம்ம மேய்வோம். பசும்புல் இருந்துச்சுன்னா அவன் மேய்ட்டு உட்காந்து அசை போட்டுட்டு இருப்போம். ஏன்னா பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்கிறார். நான் சாப்பிட்டு முடித்து மிச்சம் இருக்கிற அந்த பசன்னு இருக்கிற புல்வெளியில் அப்படியே என்னை படுக்க வச்சு இளைப்பாற செய்வார். அப்போ அங்கே சாப்பிடுற பசியோ இது இல்லை, தேவைக்கு மேலே இருக்குது. அதான் சொல்கிறாரு. ஆர்மேட் பாருங்களேன், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். இல்லை, அமைதியான நீர்நிலைக்கு என்ன அர்த்தம்? ஆடுங்க ரொம்ப பயந்துங்க. முயல், ஆடுங்கெல்லாம், அணில் இதெல்லாம் ரொம்ப பயந்த சுவாபம். ஆடுங்க இந்த தண்ணி ஓடுற சத்தம் கூட பயப்படுத்துவாங்க. டொர்ன்னு தண்ணி சத்தம் ஓடிச்சுனாக்க அது பயந்துங்க. அதனால் தண்ணி அப்படி அமைதியான நீர்நிலையில் கிடைத்து சென்று சத்தமே இல்லாமல் எடுத்துருந்து. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, ஸ்டில் வாட்டர்ஸ் இங்கிலீஷ் சொல்கிறேன். அதனால் கலங்காமல், ஒரு சில இடத்துல அப்படி சகதியாக இருக்கும் தண்ணி, ஸ்டில் வாட்டர்ஸ், அப்படி தெளிந்த தண்ணீர் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அல்லது சப்தமே இல்லாத தண்ணீர் கொள்ளலாம். சப்தமே இல்லாதது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆயன் அவ்வளோ சென்சிட்டிவ். ஆடு பயந்துக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அப்படி மெதுவாக போகிற இடத்துல போய் தண்ணி குடிக்க வைக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதான் அந்த அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். அதான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு அது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்படின்னம்னாக்க, இப்படி ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கலேன், இங்கே ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கலேன், ரெண்டும் மலை இங்கே பள்ளத்தாக்கு இருக்கும். இஸ்ராயல் ரொம்ப சகஜம். சாயங்கால நேரத்தில் சூரியன் சாயும்போது இந்த மலையினுடைய நிழல் இந்த நிலமேல விழுவும். அப்போ இருட்டாக இருக்கும். அப்போ ஓனாய், கரடி மறைஞ்சிருந்து தாக்குச்சுன்னா நமக்கு தெரியாது. அந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? உன்னுடைய கோடும் நெடுங்கழின்றது எனக்கு அப்படி வழி உருவாக்கிக்கிட்டே போகும். தட்டி இலையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு என்னுடைய இந்த குறுந்தடின்றது நெடுங்கடியும் கோலும். அந்த கோலுன்றது என்னது, இங்கே சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு ஓனாய் வருது, ஒரு மரநாய் வருது, எடுத்து டப்பார் நட்டிப்பார். அது வாழ் கத்திட்டு ஓடி போயிடும். பயந்துக்கு பண்ண அப்படி பாதுகாப்பு இருக்குது. இந்த காட்சியை அப்படியே தாவீது உணர்ந்தார். ஆண்டவரே, நான் ஆடு மேய்க்கும் போது இதெல்லாம் நான் செஞ்சேனே, இப்போ நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்கிறீங்களே என்று அவர் சந்தோஷப்பட்டார். இந்த மக்கள் அந்த வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தி அவர் அருமையாக சொல்கிறாங்க. என்ன ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஆண்டவரே சொன்னார், இந்த மக்களை மேய்த்து வழிநடத்துன்னு சொன்னார், அப்போ நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க என்று அவர் சொல்லுகிறார்கள். உம்மிடமே சொன்னார் என்றனர்.
இஸ்ராயல் அது வாசிங்களேன், அடுத்த 3ஆம் வசனம். இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனில் இருந்த அரசிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். 2 உடன்படிக்கைகளும் இர்ரிவோக்கபிள், முறிவுபடாத தன்மை கொண்டவை ஆகவே. அப்போ அந்த சமயத்தில் சாமுவேல் அபிஷேகம் செய்தார். அப்போ ஒரு 10 அதிகாரங்களில் வரலாற்று நூலாசிரியர் தாவீதினுடைய அரசாட்சியை நோக்கிய பயணத்தை இந்த இடத்துல 3 வசனங்கள் 4 வசனங்களிலே சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார். அது சொல்லி முடிக்கக்குள்ள நிறைய ஆன்மீகம் இருக்குது, நிறைய இறை செய்தி அதில் அடங்கி இருக்குது. அது அப்படி அடக்கி அவர் டக்குன்னு நிறுத்திக்கிறார். அடுத்து வாசிங்களேன் 4ஆம் வசனத்தை. பின்பு தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாளில் எபூசு என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாய் இருப்பான் என்று அறிவித்திருந்தார். சிறுவியாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். ஓகே, இந்த எபூசியருடைய நகரம் என்ன? எது? ஜெருசலேம். வெரி குட், சூப்பர். உங்களுக்கே 100 ரூபாய் கொடுக்கலாம். இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்க, தாவீது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரலாற்று நூல்கள் சொல்லும்போது சொன்னேன் நான், தாவீது தன்னுடைய அரண்மனையை, தன்னுடைய தலைமைச் செயலகத்தை எப்ரோனில் வைக்கலை. எப்ரோன் அவருடைய சொந்த ஊர். பெத்லகேமில் வைக்கலை, பிறந்த ஊர் வைக்கலை. அல்லது கில்போவால் போய் வைக்கலை, அதாவது சவுலின் ஊர். ஏன்னா அவங்க வடநாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. வடநாட்டிலையும் வைக்கலை, தென்னாட்டிலையும் வைக்கலை, இவருடைய சொந்த ஊர்லேயும் வைக்கலை. ஏன்னா பாரபட்சமான ஒரு ஒழுங்குமுறையாக போயிடும், அவங்களுக்கு தானே அவர் அரசர், நம்மளுக்கு இல்லையே என்கின்ற ஒரு குழப்பம் வரும் என்பதற்காக நடுநிலைமையாக இருக்கிற, வெல்லவே முடியாத, சவுலால் கூட வெல்ல முடியாத எபூசியர்கள் வாழ்ந்த ஜெபுசைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எருசலேம் வாழ் மக்களை அவர் தகர்க்கிறார். அங்கே இன்னைக்கும் சொல்லுவாங்க, வாரன் ஷாப்ட் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஒரு மலையினுடைய குறும்பகுதி பிடித்து கொண்டு அதன் வழியாக சுரங்கப்பாதை வழியாக நகருக்கு உள்ளே சென்று நகரத்தை தாக்கி, நகரத்தை அழித்து, நகரத்தை கைப்பற்றி, அந்த நகரத்தை தனது தலைமை பீடமாக, தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக்கொண்டார். இன்றைக்கும் அந்த பகுதி தாவீது நகர் என்று அழைக்கப்படுகிறது, சிட்டி ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த ஊரானது சீயோன் மலை என்று அழைக்கப்படுகிறது. சீயோன் மலையிலே இருக்கிற தாவீது நகரிலே அவருடைய அரசாட்சி துவங்குகிறது. இதில் வச்சு 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, யாருமே வெல்ல முடியாத ஒரு நகரத்தை, எபூசியர்களை தாவீது வென்றார் அப்படின்றதுக்காக அவருடைய வீரம் விளங்குகிறது. அதே போல நடுநாயகமாக எருசலேமை அவர் தலைநகராக மாற்றார் என்பதனால் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று ஆகிறது. 3வது, ஆண்டவர் அவரோடு இருந்ததனால் இது எல்லாம் நடைபெறுகிறது என்பது உறுதியாகிறது. ஆண்டவருடைய கரங்களில் ஆசி பெற்றார், அவருடைய கரங்களிலே அபிஷேகம் செய்ய பெற்றார். ஆகவே அவருடைய வல்லமை இருந்ததனால் இது எல்லாம் அவரால் செய்ய முடிகிறது என்கின்ற காட்சி அடைக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதியை நாம் கடந்து செல்கின்றோம். தாவீது அக்கோட்டைக்குள் நுழைந்ததன் காரணமாக தாவீது நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். கிழக்கு பகுதியில் இருக்கிற கோட்டையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஒரு மில்லோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. MILLO, மில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க ஒரு சஸ்டெய்னிங் வால். நம்ம பெரிய ஒரு கோட்டையை கட்டுறாரு, அந்த கோட்டைக்கு சரிந்து போகாதபடிக்கு ஒரு மில்லோவை கட்டுறாரு. அதுதான் அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அதே போலவே தாவீது எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாரோ அந்தந்த இடத்துலாம் கோட்டை கொத்தளங்களை சரி செய்தார், அரண்மனைகளை கட்டினார். பிற்பாடு பெரிய கட்டிடக்கலை வல்லுநராகிய சாலமோன் வருவார். அதற்கு முன்பாக இருக்கின்ற கோட்டையை பழுது பார்ப்பது, சீரமைப்பது, இவற்றின் பணிகளை தன் படைத்தலைவர்களின் துணையோடு அவர் செய்து முடிக்கின்றார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆமாம், படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அருமையான வார்த்தை. பாருங்களேன், ஒரு பஞ்ச் லைன் அடிச்சிடுறார் குறிப்பிட்ட ஆசிரியர். ஒவ்வொரு புத்தகத்திலும்
தாவீதை பற்றி, அவருடைய அரசாட்சியை பற்றி, அவருடைய அரசனுடைய வலிமையை பற்றி, அவர் வெற்றி பெற்ற கோட்டையை பற்றி சொல்லி வந்தவர். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? ஆண்டவர் அவரோடு இருந்ததனால். ஆண்டவரோடு இருந்ததனால் அதான். இப்போ எவ்வளோ அழகான ஒரு தியாலஜியை, எவ்வளோ அழகான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை உருவாக்குறார். நீ வாழ்க்கையில் உயர வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, ஆண்டவனோடு இருப்பாராக, அவனோடு இருப்பாராக இருந்து கொள்கிற. அதான் பியாத்ரிஸ் அப்படின்ற ஒரு சகோதரி இருந்தார்கள், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய மகள் லண்டனிலே நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். நிறைய பணம் செலவழித்து அங்கே சென்று பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஓராண்டு முடிந்தது. ஆனால் என்னால் அடுத்த ஒர்க் பர்மிட் வரல. அவருடைய கனவு பிரகாரம் 4 அல்லது 5 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு பிறகு குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு குடும்பத்தை செட்டிலா அல்லது குடும்பத்தை அங்கே அழைத்து சென்று அங்கே குடும்பத்தோடு வாழ்வது என்றெல்லாம் அவருடைய எண்ணம். அவருடைய வந்த கடிதம், 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வரவில்லை என்றால் உங்கள் விசா கேன்சல் செய்யப்படும் என்று செய்தி வருகிறது. கண்ணீரோடு புலம்புகிறார்கள், கண்ணீரோடு அழுகிறார்கள். அந்த சகோதரி, அவருடைய அம்மா இங்கே வந்து பதைத்து நிற்கிறார். என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை போல நிமிடத்துக்கு நிமிடம், மணிக்கு மணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஃபாதர் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம், அந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா திரும்பி போகிறது முடியாது, அது பெரிய ப்ராசஸ்ஸு, முடியாது, கடவுள் எங்கள் மேல் இறக்கமாக இருக்கணும்னு வேண்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், அம்மா நீங்கள் இறை இறக்கத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த 3 மணிக்கு இறை இறக்கத்தை பக்தியோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள், பக்தியோடு குடும்பத்தோடு ஜெபிப்பீர்கள், அப்பாவும் அம்மாவுமாக அம்மையிருந்து ஜெபிப்பீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பாரம்பரிய அந்த இறை இறக்கத்தினுடைய பக்தி உங்களை காப்பாற்றும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். அவங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு 12 மணியோட 48 மணி நேரம் முடியுது. நான் வந்து தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு செல்லை பார்த்தாக்க அந்த அம்மா மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, விசா கிராண்டட், ஒர்க் பர்மிட் அப்டைன்டு அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஆண்டவர் அவர்களோடு இருந்ததனால் அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றார்கள், மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை பெற்றார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்று சொல்லி அழகான ஒரு முத்தாய்ப்பை வைக்கிறார். மக்களும் படை வீரர்களும் படைத்தளபதிகளும் பெரும் போர் வீரர்களும் தாவீதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆண்டவர் அவரோடு இருந்தார். அப்போ அதுல்லாம் கற்குகைக்குள்ளாக தாவீது இருக்கிறார். அப்போ தாகமாக இருக்குது. தண்ணி கேட்கிறார். தண்ணி கேட்கல என்ன சொல்லி சொல்கிறாங்க, பெத்லகேம் நுழைவாயிலில் ஒரு கிணறு இருக்குது.